அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். தமிழ்நாட்டில் திருச்சி விமான நிலைய முனையம் உள்ளிட்ட சுமார் 20,140 கோடி ரூபாய் மதிப்பிலான 20 திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார். 1100 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திருச்சி விமான நிலைய முனையம், மதுரை தூத்துக்குடி இரட்டை ரயில் பாதை உள்ளிட்ட ரயில் திட்டங்கள், 4 வழிச்சாலை திட்டங்கள், இயற்கை எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டம் உள்ளிட்டவற்றை நாட்டிற்கு அர்ப்பணித்த பிரதமர் மோடி புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். பின்னர் விழாவில் வணக்கம் என கூறி உரையை தொடங்கிய பிரதமர் மோடி, எனது தமிழ் குடும்பமே புத்தாண்டு வாழ்த்துகள் என தெரிவித்தார். வணக்கம் தமிழ் குடும்பமே, முதலில் உங்கள் அனைவருக்கும் 2024 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழகத்திற்கு வந்தாலே புதிய சக்தி கிடைப்பதாகவும், தான் செல்லுமிடமெல்லாம் தமிழின் பெருமைகளை பரப்பி வருவதாகவும் கூறினார். மாநிலங்களின் வளர்ச்சியே தேசத்தின் வளர்ச்சி என்ற அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், புயலால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு மத்திய அரசு எப்போதும் துணை நிற்கும் என உறுதியளித்தார். விஜயகாந்த் சிறந்த தேசியவாதி என்று புகழாரம் சூட்டிய பிரதமர், அவர் சினிமாவில் மட்டுமல்ல அரசியலிலும் கேப்டன் என்றும், அவரது மறைவு தமிழகத்திற்கே இழப்பு என்றும் பிரதமர் பேசினார். येन कुडुंब में आज केंद्र सरकार तमिलनाडु के विकास के लिए राज्य पर रिकॉर्ड राशि खर्च कर रही है. 2014 से पहले के 10 सालों में केंद्र सरकार की तरफ से राज्यों को 30 लाख करोड़ रुपए के आसपास ही दिए गए थे, जबकि हमारी सरकार ने पिछले 10 वर्षों में राज्यों को 120 लाख करोड़ रुपए दिए हैं. 2014 से पहले के 10 साल में तमिलनाडु को जितनी राशि केंद्र सरकार के मिली थी, उससे 2.5 गुना ज्यादा राशि हमारी सरकार ने दी है. पहले के मुकाबले हमारी सरकार ने तमिलनाडु में नेशनल हाईवे बनाने के लिए 3 गुना ज्यादा राशि खर्च की है. रेलवे को आधुनिक बनाने के लिए भी हमारी सरकार पहले के मुकाबले तमिलनाडु में 2.5 गुना ज्यादा खर्च कर रही है. தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழகத்திற்கான கோரிக்கைகள் குறித்து பிரதமரிடம் வலியுறுத்தினார். அப்போது பிரதமர் மோடி வாழ்க என பாஜகவினர் முழக்கம் எழுப்பியதால் திமுகவினரும் பதிலுக்கு முழக்கம் எழுப்பினர். விழாவில் ஆளுநர் RN ரவி, மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா, மத்திய இணையமைச்சர் L முருகன், அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.